400 கொடுக்கலாமா? ஆமாண்ணா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வெயிட்டு வெயிட் எவ்வளோ? ஒரு 15 கிலோ தான் போதும். 15 கிலோ வரும்போது தாராளமா கிலோ 800 ரேட்டு போச்சுன்னா உங்களுக்கு 1000 ரேட்டு போச்சு. காலைல நான் வஞ்சிடும் ஒரு 3 கிலோ மீன் தான் 1000 வேணுங்க. இதுதான் அந்த மாதிரி மீன் கிடையாது. ஆமாம் ஃபுல் சைஸ் பா. நல்லா இருக்குண்ணா. என்னப்பா மீன் 150 இருக்கு. அதிகமாக இருக்கு மேடமா. பார்த்துக்கலாம் 100 ரூபாய்க்கு மீன் வேணுமாங்கம்மா. 100 ரூபாய்க்கு மீன் வேணுமாங்க. சும்மா சைஸ் இருந்து பிக் சைஸ் இருந்தாலும் சரி. ஏய் வா வா வந்துனே இருக்கி கட்டக்கூடாது. அப்படியே காட்டினா வரிசையா வஞ்சிர மீன் சார். நான் இப்படியே அப்படியே அப்படியே வா வரிசையா வா. நான் இங்கே ஓகே. அண்ணா 5 கிலோ கவர் வாங்கினீங்களா? அந்த மாதிரி கவர் போடுறேண்ணா. பாக்ஸ் வாங்கிக்கிறேன். நீங்கள் முதல்ல கவர் போயிட்டு வாங்கிக்கோங்க. எது வேணாலும் வாங்கிக்கலாம். கவர் எடுத்துக்கிறேன். பக்கத்தில் போயிட்டு 5 கிலோ கறி ஒரு 4-5 வாங்கி சொல்லுங்க. ஆமாம் அது வேணா அது வேணா அது வேணா. வெள்ளை கவர் இல்லை கருப்பு கவர் 5 கிலோ கவர். ஆமாம் ஒரு 5 கவர் சொல்லுங்க. கையில் எதுவும் பண்ணல. அது ஹோட்டலில் இருக்குது சார். லஞ்ச் ஒன்றில் கொடுத்தா போதுமா? 5 கறி அந்த மீன் தோடு தான் லஞ்சில் கொடுத்துறேன். சரிங்க. இதான் ஸ்லைஸு. ஓகே உங்களுக்கு ஓகேவா பாருங்க. சொல்லுங்க. சரிங்க சார். இண்டக்ஷன் நல்லாச்சு. சரிங்க சார். சரிங்க சார். ஏன் ரொம்ப கீழே ஊஞ்சி வச்சுங்க? நீங்கள் இது ஐஸ் வைக்கணும். ஐஸ் இந்த போகிறதுக்கு ஐஸ் வைக்கணும் இல்லைங்க. தூரத்துக்கு போகிறதுக்கு திருவிழா போகிறதுக்கு ஐஸா பாக்ஸில் வேணால் போடுவீங்க. ஆனால் ஐஸ் தான் கிடையாது. அவரில் போட்டுண்ணா அவருக்கு தானே போகிறதுக்கு நான் மட்டும் விதிக்கலக்கா. அவர் வரலன்னு தான் பண்ணுறேன். டாக்டர் போனார். ஆள் இருக்கான். ஏய் கீழவா. கருணா அண்ணா மறுபடியும் போடலாம். மொத்தம் வர வேண்டியதா? இது அவ்வளோதானா? இதுக்கு மேலே போடாதீங்களா? ஓகே எடுத்துங்க. கடலுக்கு வர அடுத்த வாரம். ஆமாண்ணே போயிட்டு போகலாம். ஸ்கூலில் தான் எனக்கு கப்பல் தச்சு கொடுத்தா போதும். மாதத்துக்கு 50,000 மீன் வாங்கி சாப்பிட்றாங்க. ஸ்கூலில் தான் அடிக்கணும்னு முடிவு பண்ணி நல்லா சாப்பிடுவேன். டெய்லி 50 ரூபா சம்பாதிக்கிறாங்க. வெளியே டாக்டர் மண்டபம் தெரியும். சாப்பிடுறது மட்டும் தான் மிச்சம். எப்படின்னா சாப்பிடுறது மட்டும் தான் மிச்சம். எதுவும் கையில் நிற்காது. அப்புறம் சாப்பிடுறேன். இங்கே
சரி எத்து மட்டும் இல்லைண்ணா கடையில் புரியல இல்லைண்ணா இப்போதான் டயட்டில் இருக்குண்ணா நீங்கள் எயிட்டில் இருந்த டயட்டு நைட் சாப்பிடாத பார்த்துட்டா 2 தோசை 1 தோசை நிற்கணும் ஒரு தடவை தூக்கம் வராது நைட்டில் அதுக்காக பார்த்துக்கணும் 5 மணி ஐயோ அதெல்லாம் பரவாயில்லண்ணா நல்லா இருக்கு ஆமாண்ணா அதான் மாத்திரையை போட்டு கூட கொடுத்துருவேன் அங்கே பொண்ணு டேட்டாக இருக்கு வேலை நைட் 2 மணி 12 மணி வரைக்கும் வேலை செய்வோம் கடைசி கால சிவல் சபைண்ணா இது லட்சுமி இல்லை ரொம்ப நாளாக அங்கே வரணும் தெரியாது ஆஸ்பத்திரி தான் இருக்கு இப்போ அடுத்த வாரம் அங்கே போயிடுண்ணா எங்க இங்கே முடிச்சு மேலே இது இப்போ அப்படியே பாட்டி அதிகமாக போட்டு எங்கள் அப்பா ஃபுல் டயர்டாகி போச்சுப்பா வெட்டுற வேலைலாம் வரேண்ணா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டண்ணா ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்க வேலை குழம்பு போடலாமா ஹோட்டலில் ஸ்பெஷல் குழம்பு அவ்வளோ ரேட்டு அதுதான் இந்த குழம்பு நம்ம இதில் போட்டால் ஸ்பெஷல் குழம்பு வந்துடும் புரியுது இந்த ஒரு தோரம் இன்னொரு ஒரு கிலோ போட்டுங்களா இல்லை இல்லையே போட்டுக்கலாம் மீன் ஆமாம் நீங்கள் தண்ணி இல்லைங்க இது 15 கிலோ தாராளமாக வரும்ண்ணா இல்லை பெரிய மீன் எவ்வளோ வருது இது எந்த பெரிய மீன் இதே கிடையாது இவ்வளோதான்ப்பா இல்லை இல்லை 30,000 வரைக்கும் மீன் இருக்குது 30,000 மேலே வந்துருக்கு மீன் ஒரு மீன் 30,000 போயிருது எவ்வளோ கனமாக இருக்கும் அவ்வளோ அகலமாக இருக்கும் மீன் சைஸ் இந்த மாதிரி இவ்வளோ தான் வரும் அகலம் மட்டும் 20 மேலே இருக்குண்ணா மீன் இருக்கா ம் எந்த இதில் வாங்கினாங்க இங்கே தான் வரும் அங்கே ஒரு நேரத்துக்கு மாற்றணும் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு லக்கு தான் வச்சுக்கலாம் இது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கூடி மீன் மாதிரி டேரெக்டாக வர மீன் நமக்கு கிடைக்கும்ல இப்போ ஒருத்தர் வாங்க அதே மீன் தான் இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இவ்வளோ மீன் அது மாட்டிச்சு இதுதான் டபுள் முள்ளு 3 முள்ளு போடுவாங்க இதை அறுத்து போட்டு போச்சு அவங்க அறுத்துருவாங்கண்ணா மீன் பிடிச்சவங்க அறுத்துருவாங்க மீன் பிடிச்ச உடனே ஏன்னா உள்ள நடுவில் மாட்டிக்கும் அதனால எடுக்க முடியாது சின்ன கவரில் போடலாங்கண்ணா அதையா சின்ன கவரில் போடலாம் அதான் வாழை போடலாண்ணா எவ்வளோண்ணாச்சு 9 ஆச்சா ஓகே ஓகே